ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து விநாயகர் அப்படின்றது வந்து சிறப்பு மிக்க ஒரு விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம வந்து என்னென்னா இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் சொல்லுவாங்க எங்கிட்ட வந்து சார் பொண்ணு பார்க்க போகிறோம் சார் இது வரைக்கும் 200 பொண்ணு பார்த்துருக்கோம் 4 வருஷமாக பொண்ணு பார்க்குறோம். நான் எது சொல்லுவேன் முதல்ல நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிளம்புறதா நினச்சிக்கோங்க. ஒரு மாதத்துக்கு பொண்ணு பார்க்குறத நிறுத்திட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து உங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது உங்கள் ஊரில் இருக்கிற விநாயகருக்கு ஒரு கற்பூரம் பற்ற வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக கிளம்புறது பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஊரில் இருக்கிற விநாயகர் எதுக்காக இருக்கார்? அவர் தான் எல்லாத்தையும் வந்து மாற்றக்கூடிய விஷயமே. விநாயகரை வழிபட்டு தான் ஒரு ஜோசியர் ஒரு பரிகார ஸ்தலம் சொல்லிட்டாரு. அந்த பரிகார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா முதல்ல உங்கள் ஊரில் இருக்கிற விநாயகருக்கு ஒரு விளக்கேற்றிட்டு ஒரு கற்பூரம் பற்ற அந்த பரிகார ஸ்தலத்துக்கே போகணும். மொத்தமாக கிளம்பி அங்கே போயிடக்கூடாது. அப்படின்னும் போது விநாயகர் 100% வேலை செய்வார். ரெண்டாவது வந்துட்டு ஒவ்வொரு கோயிலுமே இன்றைக்கி தான் வந்துட்டு எல்லாம் லாக் பண்ணி பாக்கெட்டில் சொல்லின்னு போகிறாங்க. ஆனால் முற்காலத்துலலாம் வந்துட்டு எல்லா கோயிலில் வந்துட்டு எல்லா இது கதவும் வந்து சாத்தி அந்த பூட்டெல்லாம் சாவியை கொண்டு வந்து காலபைரவர் முன்னால் வச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வீட்டுக்கெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே காலபைரவர் முன்னால் வச்சுட்டு போவாங்க.